மாதுளை மாதுளையை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்றோம், உள்ள இருக்க அந்த விதையை மட்டும்தான் சாப்பிடுறோம். ஆனா அதோட தோலோட சேர்த்து நம்ம கன்சியூம் பண்ணோம்னா இன்னும் ஒரு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். லெமன், எலுமிச்சை பழம், நம்ம எல்லாம் எலுமிச்சன் காயத்தான் இது பண்றோம். அதாவது அந்த பச்சை ஒரு மஞ்சள், அந்த மஞ்சளையும் தாண்டி ஒரு நிறம் வந்து இருக்கும், கனிந்த மஞ்சளா இருக்கும். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கணும். லெமனை பொறுத்த வரைக்கும் அதுல விட்டமின் சி சத்து வந்து இருக்கு. ஸோ இது டெய்லி வந்து நம்ம இன்னைக்கு நிறைய வந்து இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருது அப்படின்னா அவங்களுக்கு விட்டமின் சி குறைபாடுகள் இருக்கு. போதுமான அளவு இருந்துச்சுன்னா இருதய நாளம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்து வராது. ஸோ அதனால டெய்லி ஏதாவது ஒரு மோட்ல வந்து லெமன் வந்து எடுத்துடணும். ஆனா லெமனை போட்டு கொதிக்க வச்சு எடுக்கிறது இல்லை வந்து என்ன பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சுடு தண்ணி, அதாவது ரொம்ப ஹீட் பண்ணோம் அப்படின்னா அந்த சத்து வந்து போயிடும். கொய்யாங்கன்னொடனே நம்ம மைண்ட்ல என்ன வருது அப்படின்னா காயா தான் சாப்பிடணும். அந்த பழத்துக்கு ஏன் கொய்யா பழம் அப்படின்னா கொய்யா, அதாவது நம்ம அதை கொய்து வந்து சாப்பிடக்கூடாது, கொய்யாமல் சாப்பிடணும். அதாவது பழுத்து தன்னால கீழே விழுகணும், அந்த மாதிரி இதுதான் சாப்பிடணும் அப்படின்னு. ஸோ அதனால பழுத்த கொய்யா பழம் தான் வந்து சாப்பிடணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் சத்துக்கள் இருக்குது, தசைகளுக்கு வந்து ரொம்ப நல்லது, இருதய தசைகளுக்கு வந்து நல்லது, ஃபைபர் சத்து இருக்குது, விட்டமின் சி இருக்குது. ஸோ ஒரு கொய்யா பழம் அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளீட் பிளான்ட் ஃபுட். ஒரு நாளைக்கு தினமும் ஒரு கொய்யா பழமாவது எடுத்துக்கணும். ஆப்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு காஸ்ட்லியான ஃப்ரூட். பட் இன்னைக்கு நிறைய பழங்கள் வந்து நமக்கு பெனிஃபிட் கொடுக்கக்கூடியது இருக்கிறதுனால நம்ம ஆப்பிளை தான் நம்பி இருக்கணுங்கிறது கிடையாது. ஸோ என்னைக்காவது ஒரு நாள் அக்கேஷனலாக வந்து நம்ம ஆப்பிள் எடுத்துக்கலாமே தவிர டெய்லி ஆப்பிள் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ சீசனலாக வந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பழம். சர்க்கரை நோயாளிகளுக்கு அந்த இன்சுலின் சென்சிட்டிவிட்டி, இன்னைக்கு டைப் 2 சர்க்கரை நோயாளிகளுக்கு மெயின் பிரச்சனை வந்து என்னென்னா இன்சுலின் சென்சிட்டிவிட்டி குறையிறது தான். ஸோ அதற்கு ஒரு நல்ல தீர்வு கொடுக்கறது இந்த நாவல் பழம் தான். ஆனால் நாவல் பழத்தை எடுத்துக்கலாம், பழமும் எடுத்துக்கலாம், அந்த கொட்டையும் நம்ம பொடி பண்ணி வச்சு பயன்படுத்திக்கலாம். இன்னொன்று அதில் ஆந்தோசைனின் சத்து இருக்குது, ஹார்ட்டுக்கும் ரொம்ப நல்லது. ஸோ நவா பழத்தை அப்படியே சாப்பிட்டா நல்லது. சர்க்கரை கலந்து ஜூஸாக சாப்பிட்டோம்னா ஒரு பயனும் கிடையாது. திராட்சை, விதையுள்ள திராட்சை, குறிப்பாக பன்னீர் திராட்சை தான் ரொம்ப நல்லது. ஆனால் சிறுநீரக செயலிழப்பு உள்ளவங்க மட்டும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொட்டை பன்னீர் திராட்சை எடுக்காம விதை இல்லாத அந்த பச்சை நிற திராட்சை எடுக்கணும். நெல்லிக்கனி தான் எடுக்கணும், நெல்லிக்காய் வந்து எடுக்கக்கூடாது. நெல்லிக்கனி எடுக்கிறப்ப தான் அதில் மேஜர் பெனிஃபிட்ஸ் இருக்குது. விட்டமின் சி சத்து இருக்குது, ஃபைபர் இருக்குது, எல்லாமே அதில் இருக்குது. ஸோ டெய்லி ஒரு 2 நெல்லிக்காய் வந்து எடுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சர்க்கரை நோயாளிகள் எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பழம். பிசிஓஎஸ்க்கும் இது ஒரு அற்புதமான பழம். அது மாதிரி வந்து வெயிட் லாஸ் டயட் எடுக்கிறவங்களுக்கும் இது ஒரு அற்புதமான பழம். ஏன்னா இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை அது இன்க்ரீஸ் பண்ணுது.